Welcome to VL Academy. இந்த வீடியோல branch accounts exercise problem number 7 and 8 நம்ம பார்க்க போறோம், which is in page number 16.55. So stock and data system பொறுத்த வரையும் நமக்கு வந்து ஒரு transactionsக்கும் அது related ஆன events எல்லாம் சேர்த்து either debit side or credit side போட்டு நம்ம balancing figure கண்டுபிடிப்போம். That gives some solution for making decision. So அது மாதிரி இந்த problemல பார்த்தீங்கன்னா they have requested to prepare branch stock account. ஸோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் இந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டாக் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரையும் எல்லாமே வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கொஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நம்ம என்டர் பண்ணுவோம், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நான் லெட்ஸ் see on debit side. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 10,000 and the goods sent to head office. goods வந்து ஹெட் ஆஃபீஸை விட்டு வெளியில போகுது, அதனால அது டெபிட் சைட் நம்ம காமிச்சிருக்கோம். தட் இஸ் 50,000 rupees. அதே இது கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா பை ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ்க்குள்ள கூட்ஸ் வருது, அதனால அது கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் கேஷ் சேல்ஸ், கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட். கிரெடிட் சேல்ஸ் அதுவுமே வந்து 8,000 rupees which is yet to enter into the business. And closing stock, closing stock is 11,000. So எப்பவுமே closing stock credit side தான் வரும். So இப்போ ரெண்டு சைடு டோட்டல் பண்றப்ப will get a balancing figure of 4,500 on credit side which shows shortage in stock. So நம்ம கையில 4,500 rupees worthக்கான stock வந்து shortage இருக்கு. Okay, so again அது வந்து நம்ம head officeல request பண்ணுவோம். In practical that happens, but இங்க வந்து shortage surplus ஆன் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So whereas we have found out shortage in stock as 4,500 and grand total on both the side is 60,000 rupees. Next one is problem number 8. Problem number 8 பொறுத்த வரையும் invoice priceல கொடுத்திருக்காங்க. And அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா gross profit கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. gross profit நம்ம எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணனா gross profit கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா branch adjustment account. invoice priceல கொடுத்தா மட்டும்தான் நம்ம branch adjustment account அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே, இதே காஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒன் மோர் திங், தயவு செய்து கொஸ்டினை கையில வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்லைடை பாஸ் பண்ணி நீங்க இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் புரியும், இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் ப்ரைஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்வாய்ஸ் ப்ரைஸில் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸில் நமக்கு ப்ராஃபிட் இன்க்ளூட் இருக்காது. எவ்வளோ அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறக்கோ செலவாச்சோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம கையில் நிற்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகே, அண்ட் இப்போ டேட்டா சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரான்ச் அக்கௌண்ட்குள்ளேயே இந்த ஸ்டாக் ரிசர்வ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா டெபிட் சைட் க்ளோசிங் ஸ்டாக் காமிச்சிட்டு அதே இது கிரெடிட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வை காமிச்சிருவாங்க. ஸோ பட் இங்க வந்து அந்த ஸ்டாக் ரிசர்வ்ஸ் எல்லாம் தனியா எடுத்து நம்ம காமிக்கிறது தான் இந்த பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அண்ட் ஆல்சோ இதுல ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் சைட்ல காமிக்கிற விஷயங்கள், அதாவது இன்வாய்ஸ் பிரைஸ்ல காமிக்கிற விஷயங்கள் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்ல காமிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரெடிட் சைட்ல இருக்கிற அந்த ஸ்டாக் விஷயங்கள் எல்லாமே எடுத்து டெபிட் சைட்ல நம்ம ஸ்டாக் ரிசர்வா போட்டு அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சு நம்ம போட்டா போதும். அது மாதிரி டெபிட் சைட்ல காமிக்கிறதெல்லாம் எடுத்து கிரெடிட் சைட்ல போட்டுறணும். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸா. இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் சைட் வரும். அதை இங்க டெபிட் சைட்ல நம்ம காமிச்சிருக்கோம். எப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் they have given us 12,000 invoice price. அந்த 12,000ங்கிறது which is inclusive of 25% of profit. ஸோ அந்த 12,000ல 25% தனியாக எடுக்கணும். அது 125%ஆக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் 100% அண்ட் 25% ப்ராஃபிட். ஸோ அந்த 125%ல 25% நம்ம தனியாக எடுத்து காமிக்கணும். தட் இஸ் 2,400 rupees. அதுக்கப்புறம் நமக்கு கிரெடிட் சைடில் இருக்கிற வேல்யூன்னு எதுவும் கிடையாது. இப்போ டெபிட் சைடில் ஸ்டாக் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்ல காமிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் காமிச்சிருப்பாங்க. அது இங்கே கிரெடிட் சைடில் நம்ம காமிச்சிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 6,000 rupees. அதில் 25% ப்ராஃபிட்டை தனியாக எடுத்து நம்ம காமிக்கணும். தட் இஸ் 6,000 into 25 divided by 125. That will get us 1,200 rupees. அடுத்தது சர்ப்ளஸும் வந்து உங்களுக்கு டெபிட் சைட் தான் வரும்.
ஸோ அந்த சர்ப்ளஸ்ல இருந்து நம்ம 25% தனியாக எடுக்கணும். ஏன்னா சர்ப்ளஸ் இன்வாய்ஸ் ப்ரைஸ்ல தான் இருக்கும். ஸோ 2400 rupees into 25 divided by 125 is 480 rupees. And next one is goods sent to branch. ஸோ பிரான்ச்சுக்கு அனுப்பின கூட்ஸ் எவ்வளோ வர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 rupees. அதுவும் இன்வாய்ஸ் ப்ரைஸ். அதுல இருந்து பிரான்ச் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 rupees. ஸோ அந்த 60,000ல 1200 rupees நம்ம லெஸ் பண்ணோம்னா that is the actual goods which is in branch which is sent by head office. That is 58,800 rupees. அதுல வந்து 25% தனியா எடுத்து நம்ம காமிக்கணும். Into 25 divided by 125. That is 11,760 rupees. இப்போ ரெண்டு சைடும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா will get a gross profit of 11,040 rupees on debit side. Okay, grand total on both sides is 13,440 rupees. So இது ரொம்ப ஈஸியானது தான். நீங்க கொஞ்சம் நிதானமா ஒரு 2 தடவை 3 தடவை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.